மீனா பயங்கர கோவமா ஷெட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்கே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, என் தம்பியை போட்டு கையை முறிச்சு வச்சிருக்காரு, எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே அந்த முத்து வராரு. எதுக்காக இப்படி பண்ணீங்க, அவன் படிக்கிற பையன், அவன் கையை பிடிச்சி இப்படி முறிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, பின்ன படிக்காத பையனாக இருந்தால் கையை முறிக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவனை அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இங்கே பார், என்கிட்ட எதுவுமே பேசாத, நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. மீனா அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே இருக்காங்க. அப்போது நடந்த எல்லாத்தையுமே மீனா சொல்கிறாங்க. மாமா, தம்பியோட கையை இவர் போட்டு முறுக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்படியா பண்ணியிருக்கான், வரட்டுமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக முத்துவும் வராரு. எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே வாடா, எங்கே போன, எதுக்காக மீனாவோட தம்பியோட கையை போட்டு முறிச்சு விட்ட, தப்பு தானே, அவன் சின்ன பையன், அவன் இப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கான், இப்படியே கையை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கா பண்ணி வச்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுடா, அதை தான் கேட்குறோம், அவன் என்ன தப்பு பண்ணான் அதை தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா மாமா, பார்த்தீங்களா அவர் எப்படி பண்ணுறாரு, பார்த்தீங்களா அவர் வேணும் தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மீனா பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, அவன் ஏற்கனவே பைக்கே திருடினான், எங்கே போய் கை வச்சானோ, என்ன தப்பு பண்ணானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரவி வராரு. ஏண்டா ஏண்டா இப்படிலாம் நடந்துக்கிற, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, காட்டு மிராண்டி மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறார். யாரா, நானா காட்டு மிராண்டி, என்னை பற்றி எதுக்காட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ரவியும் திட்டுறாரு. அப்பா, எனக்கு என்ன முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு தோணுது, சத்யா மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஆமாம், இவனுக்கு படித்தவங்களை பார்த்தாலே பிடிக்காது போல, ஏன்னா இவன் படிக்கலைல்ல, அதனால தான் கையை போட்டு உடச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. டேய், நீ பேசவே பேசாதடா, எல்லாரோட பழியும் சுமந்துக்கிட்டு இருக்கவன் நான், நீ வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் திட்டுறாரு. ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்லரம்மா, நீ வாய் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அம்மா தப்பிங்கம்மா, நீயும் வாயை பேசாத, யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், யாருமே பேசாத, அப்போ யாரா பேசணும், நீ பண்ணுற தப்பை யார் தாண்டா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அண்ணாமலை திட்டுறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, எதுவுமே பேசாதீங்க என்கிட்ட, உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே முத்துவை திட்டிகிட்டு இருக்காங்க. சத்யா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நீ எதுக்காக அந்த சிட்டி கூட போய் சேர்ந்த, நீ சேர்ந்தது தப்பு தானே, உன்னை அவன் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி ஒழுங்காக காலேஜுக்கு போக சொன்னேன், நீ எதுக்காக போன, அதுவும் அவன் கூட சேர்ந்து வேலை வேற செஞ்சிருக்க, வட்டிக்கு அவன் பணம் விட்டா அதை எதுக்கு நீ போய் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, எனக்கும் ஒரு சம்பளம் வரும், அதனால தான் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், அவன் நல்லவன் ஆயிட்டாமா, அவன் வட்டிக்கு தான் விடுறான், நான் வட்டி பணத்தை போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், அவ்வளோதான். மாமாவோட ஃப்ரெண்டு வட்டி கொடுக்கணும், அதை கேட்க தான் நான் போனேன், அதுக்குள்ளே மாமா வந்து என்னையை அடித்து கையை உடச்சி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சத்யா சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணதும் தப்பு தான், நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீ பண்ணதும் தப்பு தான், நீ எதுக்காக இவங்ககிட்ட வேலைக்கு போன, இனிமே அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கை உடஞ்சி போச்சே, இனிமேல் அதை சரி பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, கை சரியானா கூட எப்போவுமே இருக்க மாதிரி உன்னால் இருக்க முடியாது, அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிக்கணும், செஞ்சிட்டோன்னே யோசிக்கவே முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதுவுமே பேசல, சத்யா அமைதியாக இருக்காரு. மீனா அப்படியே கோவமாக பார்க்குறாங்க முத்துவை. முத்து உள்ளே போயிட்டார், யோசிக்கிறாரு. இவன் பண்ண தப்பு என்னன்னு வெளியவும் சொல்ல முடியல, இவங்க கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியல, அவன் வந்து அம்மாவோட பணத்தை திருடி இருக்கான், அதனால தான் நான் கையை முறிச்சு விட்டேன், ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, சொன்னால் அவன் பேர் கெட்டு போயிடும், அவனை போட்டு எல்லாரும் அடிப்பாங்க, கடைசியில் இப்போ என்ன கெட்டவன ஆக்கிட்டாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காங்க. சூப்பர், எனக்கு தான் வாங்கி கட்டிக்கணும்னு இருக்குது, ஆனால் நான் ரொம்ப 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 நல்லவன், கடைசியில் எல்லாரும் பண்ணுற தப்பு என் மேலே வந்துடும், நடக்கட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த உண்மையை எந்த காரணத்தை கூட மீனாக்கு தெரியவே கூடாது, சப்போஸ் மீனாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப 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 வருத்தப்படுவா, ஏன்னா தம்பி வந்து நல்லவனாக இருக்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா, ஆனால் அவன் மாறலை, அவன் கெட்டவன் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படும் மீனா, அதனால் எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. மீனா யோசிக்கிறாங்க, இவர் கண்டிப்பாக அடித்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இவர் வந்து சும்மா போய் யாரையுமே அடிக்க மாட்டார், என்னப்பா நடந்திருக்கும், ஏதோ தப்பு நடந்திருக்கு, வட்டி பணம் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே, இவர் எதுக்காக கையெல்லாம் முறிச்சாரு,
அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க பார்வதி கிட்ட. "இங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? அந்த முத்து மீனாக்கும் சண்டை."